த்ரிஷாவுடைய கேரக்டர் என்னன்னா, யாரு என்ன எப்படி வேணா பேசிட்டு போட்டோம், கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போட்டோம், ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற டேக் இட் ஈஸி பாலிசி உள்ளவங்க. அசினை இது பண்றதுக்காக, டேமேஜ் பண்றதுக்காக அவங்க எடுத்த சில முயற்சிகள், அதுக்கு பிறகு விக்ரம் போன்ற நடிகர்களை பயன்படுத்தி கொண்டு அவங்க பெற்ற பட வாய்ப்புகள். அஜித்துக்கு துரோகங்கள் பண்ணவர் தான் விஜய். அதே போல விஜயகாந்துக்கும் துரோகங்கள் பண்ணியிருக்காருன்னு சொன்னாரு. அரசியல், விஜயுடைய அரசியல் கண்ணோட்டம் என்பது ஜீரோ. அவருக்கு எந்த ஒரு அரசியல் புரிதலும் கிடையாதுங்கிறதுக்கு கண்கண்ட உதாரணம் பெருந்தலைவர் காமராஜரையும் ஈவேரா பெரியாரையும் ஒரே தட்டில் வைத்து வேறு எந்த பேச்சாளருமே பேசாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன் உங்களுக்கு. விஜய் தன்னுடைய தாவேகா கட்சியின் கொள்கை தலைவர்களாக 5 தலைவர்களை அறிவிச்சார் இல்லையா, அதுல ஈவேராவை விஜய் ஒன் ஆஃப் த 5 லீடர்ஸ் அப்படின்னு அறிவிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. விஜயோட அரசியல் வருகை வந்து உங்களோட கண்ணோட்டம் என்ன சார்? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு நினைவுக்கு வர்ற இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். நேத்து நான் விஜயுடைய முன்னாள் மேனேஜர் PT செல்வகுமார்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அவர் சொன்னாரு, விஜயும் அஜித்தும் நண்பர்கள்ன்ற மாதிரி பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அஜித்துக்கு துரோகங்கள் பண்ணவர் தான் விஜய். அதே போல விஜயகாந்துக்கும் துரோகங்கள் பண்ணியிருக்காருன்னு சொன்னாரு. என்ன சார் சொல்றீங்க, அது என்ன சம்பவங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். நேரம் வரும்போது நானே அதை வெளிப்படுத்துறேன். அஜித் வந்து இவர் ஒரு நல்ல நண்பர் நினைச்சு ஏமாந்துருக்காரு. ஆனா அந்த அஜித்துக்கே இவர் துரோகங்கள் பண்ணியிருக்காருன்றது கூட இருந்தவன்ற முறையில எனக்கு தெரியும். நான் நேரம் வரும்போது நானே அதை வெளிப்படுத்துறேன். எந்த விஷயங்கிறத பத்தி நான் சொல்லல, என்ன விஷயன்றத சொல்ல. நேரம் வரும்போது இது வரைக்கும் அவர் மீடியாலையும் எதையும் என்கிட்ட சொன்னது மீடியால கூட இது வரைக்கும் சொல்லல. அது என்ன சம்பவங்கள்ன்றத நான் வந்து நேரம் வரும்போது நான் மீடியாக்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சித்தாந்த ரீதியாக பார்த்தாக்கா விஜயுடைய அரசியல் கண்ணோட்டம் என்பது ஜீரோ. அவருக்கு எந்த ஒரு அரசியல் புரிதலும் கிடையாதுங்கிறதுக்கு கண்கண்ட உதாரணம் பெருந்தலைவர் காமராஜரையும் ஈவேரா பெரியாரையும் ஒரே தட்டில் வைத்து 2 பேருமே வந்து என்னுடைய தாவேகாவுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு அவர் அறிவிச்சது. இது வந்து அரசியல் அறியாமையின் உச்சம் என்று சொல்வேன். இதுல என்ன சார் புரியாம? ஏன்னா ஈவேரா பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் வெவ்வேறு கொள்கைகளில் கடைசி வரைக்கும் தீவிரமாக பணியாற்றியவர்கள். ஈவேரா பெரியார் திராவிட நாடு அடைய வேண்டும் அப்படின்னு காலம் முழுக்க பிரசாரம் பண்ணிட்டு இருந்தார். உண்மையில அப்படி திராவிட நாடு என்கிற ஒரு விஷயம் வந்து வெறும் ஏட்டளவில் தான் இருக்க தவிர நடைமுறையில இல்லவே இல்லை. திராவிடம் எது திராவிடம் சொல்லிங்கன்னு கேட்டாக்கா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் இதெல்லாமே வந்து திராவிட பிரதேசங்கள்ட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவுக்குலாம் போய் கேளுங்க, அவங்க எல்லாம் வந்து திராவிடம்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ இவங்க முன்வைக்கிற திராவிடத்துக்கும் நிதர்சனமான விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. வெறும் கற்பனாவாதம் அது. அந்த திராவிடத்தை தான் கடைசி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு ஈவேரா பெரியார். ஆனா காமராஜர் ஒரு பழுத்த தேசியவாதி. அவரு ஈவேரா பெரியாரையும் திராவிட கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்து கொண்டிருந்தார். உதாரணத்துக்கு மாப்போசி சிவஞானம் தமிழறிஞர் சிலப்பதிகார மாநாடு ஒன்று நடத்தினார். அந்த சிலப்பதிகார மாநாட்டை கிண்டல் பண்ணி பேசினவர் ஈவேரா பெரியார். ஏன்னா அவருக்கு வந்து ஈவேராவுக்கு தமிழும் பிடிக்காது, தமிழ் மொழியும் பிடிக்காது, தமிழ் இலக்கியங்களும் பிடிக்காது, தமிழ் வேதங்கள் புராணங்கள் எதுவுமே பிடிக்காது. இது சிலப்பதிகாரம் தமிழ் இலக்கியம் அப்படிங்கறதுனால அது அவருக்கு ஈவேராவுக்கு பிடிக்காது. அத கிண்டல் பண்ணி பேசினார். சிலப்பதிகாரம்லாம் ஒரு இலக்கியமா, அதுக்கு ஒருத்த மாநாடு நடத்துறானா அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசினார். நம்ப முடியல சார். அதாவது நம்ம காந்தி வந்து தேசிய தந்தைன்னு சொல்லுவோம், அதே மாதிரி இப்ப பெரியார் எடுத்துக்கிட்டோம்னா தந்தை பெரியார்னு சொல்லுவோம். அவர் அப்படி பேசினாரு அப்படின்னு சொன்னா நம்பவே முடியல சார். நான் உங்களுக்கு 1-2 ஆதாரங்களை மட்டும் சொல்றேன். செங்கோல் அப்படின்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்தது. அந்த பத்திரிகையில
1951 ஜூலை 1 ஈவேராவையும் திராவிட கட்சிகளையும் கடுமையா கண்டிச்சு பெருந்தலைவர் காமராஜர் கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, புராணங்கள் இதிகாசங்களை எல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஈவேரா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் மனிதனை நல்வழிப்படுத்தி அவனுக்குள் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் போதித்து தேசபக்தியையும் கூட ஊட்டுவதுதான் புராணங்களும் இதிகாசங்களும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இந்த திராவிட கட்சிகள் திராவிடம் இல்லாத திராவிடம் என்பதை சொல்லி கொண்டு மக்களை குழப்பி கொண்டிருக்குது. இவங்கெல்லாம் தேசத்துக்கு இந்திய தேசிய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற தொனியில காமராஜர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தார். கடைசி காலத்துல கூட திமுக ஆட்சியை பிடிச்ச பிறகு கூட திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஈவேரா பெரியார் தந்தை பெரியார் தமிழ்நாடு கொண்டாடுதே, அவர் போய் இப்படிலாம் பேசியிருப்பாரு. ஸோ அது 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 நான் இன்னும் பின்னால வரேன். ஸோ இப்படி காமராஜரும் ஈவேராவும் பிற்பாடு காமராஜர் ஈவேரா ஆதரிச்சார்னா அதுக்கு ஒரு பர்சனல் நோக்கம் இருக்குது. அவர் காமராஜர் நாட்டுக்கு நல்லது செய்வார்ன்ற நல்ல நோக்கத்துல ஈவேரா ஆதரிக்கல. அவருக்கு அறிஞர் அண்ணா தன்னை விட்டு பிரிஞ்சு போய் திமுக கட்சி தொடங்கினது பிடிக்கல. அதனால அண்ணாவை கீழே இறக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக காமராஜரை ஆதரிச்சார். இதுதான் நிஜம். ஆனாலும் இவரு இப்ப அரசியல் நோக்கத்துக்காக இவரை ஆதரிச்சாலும் கூட கடைசி வரைக்கும் காமராஜர் ஈவேராவை ஒரு நல்ல தலைவர் சொல்லிட்டு ஒப்புக்கொள்ளவே இல்லை. சோ அப்படிப்பட்ட காமராஜர் இரு துருவங்கள்னு சொல்லலாம். அரசியலில் காமராஜருடைய சித்தாந்தம் வேறு ஒன்று, ஈவேராவின் சித்தாந்தம் வேறு. இரண்டும் இரு துருவங்கள். இந்த இரண்டு துருவங்களுமே எங்களுடைய கொள்கை வழிகாட்டிகள் ஒரு மனுஷன் சொல்றான்னாக்கா அவனுடைய அரசியல் புரிதல் எவ்வளவு பூஜ்ஜியமா இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, வேறு எந்த பேச்சாளருமே பேசாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன் உங்களுக்கு. என்னது சார்? விஜய் தன்னுடைய தாவேகா கட்சியின் கொள்கை தலைவர்களாக 5 தலைவர்களை அறிவிச்சார் இல்லையா? அதுல ஈவேராவை விஜய் ஒன் ஆஃப் த 5 லீடர்ஸ் அப்படின்னு அறிவிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம் சொல்றேன். இப்போ அண்ணல் அம்பேத்கரை அறிவித்தார் என்றால் அவர் ஒரு டால் லீடர், டவுட்டே இல்லை. ஆனா இவர் அவரை கொள்கை தலைவர் அறிவிச்சதுக்கு ஓட் பேங்க், தலித் ஓட் பேங்க் காரணம். அதே போல பெருந்தலைவர் காமராஜரை அவரும் ஒரு தன்னிகர் இல்லாத தலைவர். ஆனா அவரை இவரை கொள்கை தலைவரை அறிவிச்சதுக்கு நாடார் ஓட் பேங்க் காரணம். வேலு நாச்சியாரை அறிவிச்சதுக்கு தேவர் ஓட் பேங்க் காரணம். அஞ்சலை அம்மாளை தலைவராக அறிவிச்சதுக்கு அவங்களுடைய வன்னியர் ஓட் பேங்க் காரணம். நான் சொன்ன இந்த 4 சமூகங்களும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகங்கள். சோ பெரும்பான்மை ஓட் பேங்கை தன் பக்கம் ஈர்க்கிறதுக்காக அவர் நடத்தின நாடகம் தான் இந்த தலைவர்கள் தன்னுடைய கொள்கை தலைவர்களாக அறிவிச்சது. ஆனா ஈவேராவை பாத்தீங்கன்னா அவர் பெரும்பான்மை சமூகமும் கிடையாது, அவர் தமிழ் சமூகமும் கிடையாது. அவரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பலிஜா நாயுடு என்கிற ஒரு சாதியை சேர்ந்தவர் தான் ஈவேரா. அவர் பேரை சொன்னாக்கா இங்க அந்த ஜாதிக்கார இங்க ஒரு 1/2% கூட இருக்க மாட்டார். அதனால அவர் பேரை இவரு இந்த 4 பேரை தவிர்த்து இந்த ஈவேராவையும் இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்து நுழைச்சதுக்கு என்ன காரணம்னா, ஈவேரா கற்பு பற்றி பேசி கொண்டிருந்த பிரச்சாரம் விஜய்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் ஈவேராவையும் கொள்கை தலைவராக அறிவிச்சார். கற்பு பற்றி ஈவேரா சொன்ன எல்லா விஷயங்களையும் என்னால சபை நாகரிகம் கருதி இந்த கேமராவுக்கு முன்னால என்னால சொல்ல முடியாத விஷயங்களும் கூட இருக்கு. அவ்வளவு மோசமா பேசியிருக்காரு ஈவேரா. சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். உதாரணத்துக்கு, ஒரு மனிதன்
அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க வந்து சந்தோஷமா வாழத்தான் பிறந்திருக்காங்க. ஆஹ் ஒரு ஆண் தன் கூட இருக்கிற பெண்ணுக்கும் ஒரு பெண் தன் கூட இருக்கிற ஆணுக்கும் உண்மையாக விசுவாசமாக இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதே வார்த்தைய ஈவேரா சொன்னதாக வேற யாரும் சொல்ல ராஜேஷ். கி வீரமணி, ஈவேராவின் கட்சியை இன்னைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிற அரசியல் வியாபாரி கி வீரமணி பிபிசிக்கு கொடுத்த பேட்டியிலே இதை சொல்லியிருக்கிறார். என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதுதான் அவங்க பாஷையில பெரியார் சொன்னார், ஈவேரா வலியுறுத்தியது என்று சொல்லி சிரித்திருக்கிறார் அந்த பேட்டியில. சிரிக்கக்கூடிய அளவுக்கு பெருமைக்குரிய விஷயமா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டி இருக்கிறா, ஆனா எனக்கு இன்னொரு பொண்ணு மேல வந்து ஆசை வந்துடுச்சு, பொண்டாட்டியை விட்டுட்டு நான் வந்து அவளை கூட்டிக்கிட்டு நான் இஷ்டம் போது சுத்திட்டு இருப்பேன், பொறுப்பு இல்ல. அதனாலதான் விஜய் வந்து இப்ப அப்படி சுத்திட்டு இருக்காரு. ஆமா, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையில்லை, நான் வந்து இன்னொரு பெண்ணோட இஷ்டம் போத சுத்துவேன், இவராவே சொல்லிட்டாரு அப்படிங்கிறது. இது தவிர இன்னொரு சம்பவம், இதெல்லாம் சொல்றது உதாரணங்கள் மட்டும்தான். தன் காலம் முழுதும் இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை பிரசாரம் பண்ணி கொண்டிருந்தவர் தான் ஈவேரா. இன்னொரு சம்பவம் நான் உதாரணத்தோட சொல்றேன். 1971 சேலத்தில் ஈவேரா ஒரு மாநாடு நடத்தினார், திராவிடர் கழக மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு பெண் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு ஆண் கூட அவளுக்கு உறவு தொடர்பு ஏற்பட்டு விட்டால் அதை குற்றமாக கருதக்கூடாது. அன்னை தேதியில வந்து அது சட்டப்படி குற்றம், தண்டிக்கக்கூடிய குற்றம் தான் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இல்லைன்றது வேற விஷயம். அப்போ அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ் தான் இருந்தது. அப்பவே ஈவேரா என்ன சொன்னாரு, அப்படி ஒரு பெண் வந்து தன் கணவனை தவிர்த்து இன்னொரு ஆண் கூட உறவு வச்சுக்கிட்டா அதை வந்து சட்டப்படி குற்றமாக கருதக்கூடாது, சட்டத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இதேதான் ஆணுக்கும் பொருந்தும். ஒரு ஆண் மனைவியோட வாழ்த்து கொண்டிருக்கும் ஒரு ஆண் இன்னொரு மனைவி விட்டுட்டு இன்னொரு பெண் கூட உறவு வச்சுக்கிட்டா அதையும் சட்டப்படி குற்றமாக கருதக்கூடாது, அது இயல்பானது, சரீர சந்தோஷத்தின்படி வாழ பிறந்தவன் தான் மனிதன் அப்படிங்கிற தொனியில ஈவேரா பேசியிருக்காரு. இந்த மாதிரியான கற்பு பற்றின ஈவேராவின் பிதற்றல்கள், உடறல்கள், இதெல்லாம் தான் இவருக்கு விஜய்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதனால்தான் கற்பு பற்றியும் இந்த மாதிரி குடும்பம் பற்றியும் ஈவேரா உளறி கொண்டிருந்த பிதற்றி கொண்டிருந்த விஷயங்கள் தான் விஜய்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சுனால ஈவேராவையும் ஒரு கொள்கை தலைவராக விஜய் சேர்த்து கொண்டிருக்கிறார். பாரிசாதன் சொல்லிட்டு பிரபலமான ஒரு தமிழ் தேசியவாதி, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு இதே வார்த்தைய சொல்லியிருந்தார், 2 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். என்னன்னா, ஈவேராவை வந்து தூக்கி கொண்டாடுகிற பல பேருக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜி என்னன்னா, அவங்களுடைய கில்ட் போயிடும் அவங்களுக்கு. அவங்க வந்து இது போல வந்து இஷ்டம் போல ஊர்மைவாங்க. ஒரு ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி தன் கூட பார்ட்னரா இருக்கிறவங்கள விட்டுட்டு இஷ்டம் போல ஊர்மைவாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து மனசாட்சி குத்தும். நம்ம பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தி கூட சுத்துறோமே, பொண்டாட்டி துரோகம் பண்றோமே, மனசாட்சி குத்தும் பாருங்க. அப்போ ஈவேரா வந்து என்னுடைய தலைவர் பெரியார் அப்படின்னு பெரியாரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டாக்கா அவங்களுக்கு அந்த கில்ட் ஃபீலிங் போயிடும். அதனாலதான் பல பேர் வந்து ஈவேரா வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு பாரிசாலன் 2 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 2024 பேசி இருக்கிறாரு. இன்னைக்கு அது விஜய்க்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கு. இது புதுசா இருக்கு சார். விஜய் வந்து ஈவேராவை சூஸ் பண்ணதுக்கு காரணமே இதுதான் அப்படிங்கிறது ரொம்ப புதுசா இருக்கு. இது வந்து இப்போ நடக்கிற சினாரியோல இந்த விஷயத்த சுட்டி காட்டி பேசுகிற முதல் யூடியூபர் பேச்சாளர் நான் தான். ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் திரு சீமான் அவர்கள் ஈவேராவை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருந்தாரு. பல மேடைகள்லயும் பல பிரஸ் மீட்டுகள்லயும் இது போன்ற விஷயங்கள் தான் சீமான் சொல்லியிருக்கிறாரு. சீமான் சொன்னது மூலமாக இன்னைக்கு பல பேருக்கு ஈவேரா பற்றின அவேர்னஸ் வந்துருக்குது.
ஆனா விஜய் வந்து ஈவேராவை கொள்கை தலைவராக அறிவித்ததுக்கு பின்னணி இதுதான் அப்படிங்கறத வந்து இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. அதை நான் தான் முதல் முறையா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு பிறகு இந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு பிறகு இதை பல பேர் கையில் எடுத்து பேசுவாங்க பாருங்க. ஒருவேளை விஜயும் இது ஒரு கொள்கையை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் சார் நீங்க சொன்னதுனால. ஆமா, சோ அதனாலதான் தெளிவா இருக்காரு, எனக்கு மனைவி வேண்டாம், நான் த்ரிஷா கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, யாராவது பத்திரிகைக்காரங்க போய் அவர்கிட்ட கேட்கட்டும், உங்க மனைவி இருக்கும்போது நீங்க வந்து இன்னொரு பெண் கூட உறவு வச்சுக்கிட்டது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? சார் தான் பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டேங்கிறாரு சார், சந்திக்க மாட்டேங்கிறாரு சார். பத்திரிகையாளரை சந்திச்சாலே வந்து தன்னுடைய அறியாமை வெளிப்பட்டு விடுமோ என்கிற பயம் விஜய்க்கு. அதனாலதான் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு. தப்பி தவறி ஏதாவது ஒரு பிரஸ் போகும்போது விமான நிலையத்துல போகும்போது வரும்போது யாராவது ஒருத்தர் மைக்கை நீட்டி உங்க மனைவி வந்து நீங்க வந்து இன்னொரு பெண்ணோட அஃபேர் வச்சிருக்கிறதாக சொல்றாங்களேன்னு கேட்டுட்டா கூட அவர் என்ன சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, எங்க தந்தை பெரியாரையா சொல்லியிருக்காருங்க, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வந்து ஒரு இயல்பான விஷயம், அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு பெரியாரே சொல்லியிருக்காருங்க, பெரியார் தானே இந்த தெரியுது, பெரியார் மண் தானே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப விஜய் வந்து நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவாருன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்திபனுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா பொதுமக்கள் வந்து த்ரிஷா பத்தி நிறைய தப்பா பேசுறாங்க, அவதூறாவா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது சம்பந்தமா த்ரிஷா எதுக்கு சார் பதிலே சொல்ல மாட்டாங்க? த்ரிஷாவுடைய கேரக்டர் என்னன்னா, யாரு என்ன எப்படி வேணா பேசிட்டு போட்டோம், கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போட்டோம், ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற டேக் இட் ஈஸி பாலிசி உள்ளவங்க. அவங்களுடைய ஆரம்ப காலம் பாத்தீங்கன்னாக்கா 1990களின் தொடக்கத்தில் அவங்க வந்து விளம்பர மாடலாக ஒர்க் பண்றதுக்கு சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர் தான். ஸோ பண வசதிக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. ஆனா தான் வந்து புகழ் பெறணும் அப்படிங்கிற ஆசைக்காக தான் அவங்க வந்து முதல்ல மாடலிங் ஃபீல்டுல வாய்ப்பை கேட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மில்கா பிஸ்கட் விளம்பரத்துல நடிக்கிறதுக்கு த்ரிஷாவுக்கு வாய்ப்பு வந்தது. அதுதான் த்ரிஷாவுடைய முதலாவது மாடலிங், ஒரு வீடியோ விளம்பரம். அந்த மில்கா பிஸ்கட் விளம்பரத்துல நடிச்சப்போ த்ரிஷாவுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 4500 ரூபாய். அதே வருஷத்துல த்ரிஷாவுடைய பர்த்டே வந்தது. அந்த பர்த்டேவுக்கு அவங்க சோழா ஷெரட்டன் ஸ்டார் ஹோட்டல்ல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் ட்ரீட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4000 ரூபாய் 4500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் அளவுக்கு அவங்க செலவும் பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு. அது போல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப டாம்பிகமாக ஒரு ரிச்சியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு வந்து மற்றவங்க கிரிட்டிசிசம் பத்தி ஒரு நாளும் கவலைப்பட மாட்டாங்க. அசினை இது பண்றதுக்காக, டேமேஜ் பண்றதுக்காக அவங்க எடுத்த சில முயற்சிகள், அதுக்கு பிறகு விக்ரம் போன்ற நடிகர்களை பயன்படுத்தி கொண்டு அவங்க பெற்ற பட வாய்ப்புகள், அதுக்கு பிறகு விஜயை பயன்படுத்தி கொண்டு அவங்க அடுத்தடுத்து பெற்ற பல பட வாய்ப்புகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து கிசுகிசுகளா அப்பவே கூட வந்து மீடியாக்கள்ல வந்துட்டு தான் இருந்தது. அதை எதை பத்தியுமே அவங்க வந்து கேர் பண்ணிக்கவும் இல்லை, எதுக்கும் அவங்க வந்து ரிப்ளை கொடுக்கவும் இல்லை. ஸோ அதே ஒரு தெனாவெட்டு ஆட்டிடியூட் தான் அவங்களுக்கு இப்பவும் இருக்கு. இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய உதாரணம் வந்து அது சரியான கோணத்துல மக்கள் புரிஞ்சுக்கணும், தவறாக புரிஞ்சுக்கிட்டா அது நான் பொறுப்பு கிடையாது. ஜெயலலிதாவுடைய ஆட்டிடியூடு என்னன்ட்டு பத்திரிகையாளருக்கெல்லாம் தெரியும். அவங்க வந்து மீடியாக்களுடைய விமர்சனங்களை பொருட்படுத்தவே மாட்டாங்க. வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க, என்ன வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்குனது வந்து மீடியாக்கள் கிடையாது, மக்கள் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ மீடியாக்களை மதிக்காதவர் அப்படிங்கிற ஒரு முத்திரை ஜெயலலிதா மேல இருந்தது, இப்பவும் இருக்கு. அவங்க காலமான பிறகும் இப்போ அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஜெயலலிதாவையும் த்ரிஷாவையும் ஒப்பிடுறதுனால 2 பேரும் சமம் அப்படின்னு நான் சொல்லல. ஜெயலலிதா கிட்ட ஒரு பெரிய ஆளுமை திறன் இருந்தது, நிறைய நாலேஜ், பொலிட்டிக்கல் நாலேஜ் இருந்தது. பல ஃபைல்களையும் வந்து அதாவது சில சீஃப் மினிஸ்டர்கள் வந்து
நாலேஜே இல்லாம தன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்கள், தனக்கு செக்ரட்டரியா இருக்கக்கூடியவங்க சொல்றதை மட்டுமே கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து கையெழுத்து போடக்கூடிய முதலமைச்சர்களும் இருந்திருக்காங்க. ஆனா ஜெயலலிதா அப்படி கிடையாது. எல்லா ஃபைலையும் வந்து அவங்களே படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ஃபீல்ட் நாலேஜோட புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்களையும் ஜெயலலிதாவை நான் அறிவு தாளத்துல ஒப்பிடல, அந்த ஆட்டிடியூட் விஷயத்துல மட்டும் தான் நான் ஒப்பிடுறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் தான் த்ரிஷாவுக்கும் இருக்குது. ஜெயலலிதா மீடியாவை மதிச்சதே கிடையாது. அவங்களும் சீஃப் மினிஸ்டர் ஆகலையா, நம்மளும் மீடியாவை மதிக்க தேவையில்லை, நம்மளும் வந்து விஜயை கைக்குள்ள போட்டுட்டா சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற தெனாவட்டு தான் த்ரிஷாவுக்கும் இருக்கு. ஓகே சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுவும் தெரியாத விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம், கமெண்டர்ஸ் வந்து என்னெல்லாம் போடுறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள்.